உங்களோட யூஏஎன் நம்பரை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யூஏஎன் நம்பர் அப்படின்னா என்ன, இதை ஏன் ஆக்டிவேட் பண்ணணும்னு பார்க்கலாம். யூஏஎன் நம்பர் அப்படின்றது யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர். இது ஒவ்வொரு பிஎஃப் மெம்பருக்கும் இபிஎஃப்ஓ அமைப்பால் வழங்கப்படும் ஒரு தனித்துவமான நம்பர். ஒரு பிஎஃப் மெம்பர் எத்தனை பிஎஃப் அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் அந்த எல்லா பிஎஃப் அக்கௌண்ட்டுமே இந்த ஒரே யூஏஎன் நம்பர் கீழே தான் வரும். அதாவது எல்லா பிஎஃப் அக்கௌண்ட்டையும் இந்த யூஏஎன் நம்பர் ஒருங்கிணைக்குது. அடுத்து யூஏஎன் நம்பரை ஏன் ஆக்டிவேட் பண்ணணும்னு பார்க்கலாம். உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டை ஆன்லைன் மூலமாக அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் யூஏஎன் நம்பரை ஆக்டிவேட் பண்ணணும். அப்படி யூஏஎன் நம்பரை ஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான் பிஎஃப் அக்கௌண்ட்டோட பல்வேறு ஆன்லைன் சர்வீஸை யூஸ் பண்ண முடியும். அதாவது பிஎஃப் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் செக் பண்ணுறது, பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணுறது, கேவைசி டீடைல்ஸ் அப்டேட் பண்ணுறது மற்றும் நாமினியை ஆட் பண்ணுறது போன்ற பல்வேறு ஆன்லைன் சர்வீஸை யூஸ் பண்ண முடியும். அடுத்து யூஏஎன் நம்பரை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யூஏஎன் நம்பரை ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்றது மிகவும் எளிமையான விஷயம். யார் வேணும்னாலும் யூஏஎன் நம்பரை சில நிமிடங்களில் ஆக்டிவேட் பண்ண முடியும். யூஏஎன் நம்பரை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா உங்களோட சேலரி ஸ்லிப், ஆதார் கார்டு மற்றும் ஆதார் கார்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பர், இந்த மூணும் இருந்தாலே யூஏஎன் நம்பரை ஆக்டிவேட் பண்ண முடியும். இப்போ யூஏஎன் நம்பரை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அதில் யூஏஎன் லாகின் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா யூஏஎன் போர்ட்டலோட வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் யூஏஎன் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவேட் யூஏஎன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் யூஏஎன் நம்பரை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட யூஏஎன் நம்பரை டைப் பண்ணுங்கள். இந்த யூஏஎன் நம்பர் உங்கள் சேலரி ஸ்லிப்பில் இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட யூஏஎன் நம்பர் இல்லை அப்படின்னா அது கீழே மெம்பர் ஐடி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணி அந்த இடத்துல உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணுங்கள். நான் யூஏஎன் நம்பரை டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் நம்பர், அதாவது இந்த இடத்துல உங்கள் ஆதார் நம்பரை டைப் பண்ணுங்கள். அடுத்து அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா நேம் இருக்கும். இந்த இடத்துல உங்களோட நேமை டைப் பண்ணுங்கள். அடுத்து டேட் ஆஃப் பர்த், இந்த இடத்துல உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை சூஸ் பண்ணுங்கள். இதில் நேம் மற்றும் டேட் ஆஃப் பர்த் இந்த ரெண்டுமே உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் டைப் பண்ணணும். பொதுவாக உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்லேயும் ஆதார் கார்ட்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் நேம் மற்றும் டேட் ஆஃப் பர்த் இந்த ரெண்டுமே உங்கள் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு அது கீழே மொபைல் நம்பர் கேட்கும். இந்த இடத்துல உங்கள் ஆதார் கார்டில் நீங்கள் என்ன மொபைல் நம்பரை பதிவு பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு அது கீழே கேப்ஸா இருக்கும். அந்த கேப்ஸாவை ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து கடைசியில் கெட் ஆத்தாரைசேஷன் பின் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபி அண்ட் ஆக்டிவேட் யூஏஎன் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட யூஏஎன் நம்பர் சக்ஸஸ்ஃபுல் ஆக்டிவேட் ஆகிடும். யூஏஎன் நம்பர் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா யூஏஎன் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டை செட் பண்ணணும். இப்போது அதை எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் மறுபடியும் யூஏஎன் போர்ட்டலோட லாகின் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். யூஏஎன் அப்படின்ற இடத்துல உங்கள் யூஏஎன் நம்பரை டைப் பண்ணுங்கள். அடுத்து பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல நீங்கள் யூஏஎன் நம்பர் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கும். அந்த எஸ்எம்எஸில் ஒரு பாஸ்வேர்டு இருக்கும். அந்த பாஸ்வேர்டை இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு அது கீழே கேப்ஸா இருக்கும். அந்த கேப்ஸாவை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு சைன்இன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். அதே நேரத்தில் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு அது கீழே கேப்ஸா இருக்கும். அந்த கேப்ஸாவை ஃபில் பண்ணுங்கள். அடுத்து சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஓல்டு பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல உங்களுக்கு ஏற்கனவே எஸ்எம்எஸ்ல அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு அது கீழே நியூ பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணணும். அதாவது உங்களோட புதிய பாஸ்வேர்டை செட் பண்ணணும். நீங்கள் செட் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டு கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், நம்பர்ஸ் மற்றும் சிம்பிள்ஸ் இதெல்லாம் கலந்த மாதிரியான ஒரு பாஸ்வேர்டாக இருக்கணும். அதுக்கான எக்ஸாம்பிள் பாஸ்வேர்டு இதுதான். இந்த ஃபார்மேட்டில் தான் உங்கள் பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணணும். நீங்கள் புதிய பாஸ்வேர்டை என்டர் பண்ணதுக்கப்புறம் அது கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். இதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல கெட் ஆதார் ஓடிபி அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஆதார் கார்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்கள் பாஸ்வேர்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் உங்களோட யூஏஎன் அக்கௌண்ட்டை நீங்கள் லாகின் பண்ண முடியும். நீங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து கிளிக் ஹியர் டு லாகின் அப்படின்ற லிங்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட யூஏஎன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்க. பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல வந்து நீங்கள் செட் பண்ண புதிய பாஸ்வேர்டை டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டு அது கீழே கேப்ஸா இருக்கும். அந்த கேப்ஸாவை ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணிட்டு சைன் இன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு அது கீழே கேப்ஸா இருக்கும். அந்த கேப்ஸாவை ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களோட யூஏஎன் அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் பிஎஃப் சர்வீஸை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் யூஏஎன் நம்பரை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.